தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்றத்தை தேடிக்கினே இருக்கிறோம். முடிகிற வரைக்கும் தேடுவோம். கிடைக்கலனாலும் தேடுவோம். வாழ்க்கையில ஏதோ ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை, இதுதான் உங்ககிட்ட நான் பேச போறேன். ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். என்னுடைய டைட்டிலே இன்னைக்கு ஒருவேளை, பெர்ஹாப்ஸ் இல்லைன்னா மேபி, ஒருவேளை. நம்ம பேசும்போது நிறைய வாட்டி பேசுவோம், பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை அங்கே போயிருந்தா எனக்கு இது நடந்திருக்கும். அல்லேலூயா. இந்த ஒருவேளை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். மேபின்னு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பெர்ஹாப்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். அதான் அங்கே போட்டிருக்கு. அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். 2025 நிறைய பிரச்சனை இருக்கும். அல்லேலூயா. உலக நாடுகள் மத்தியில, சூழ்நிலைகள் மத்தியில, கிளைமேட் சேஞ்சஸ், குளோபல் வார்மிங் எல்லாமே வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நம்முடைய ஜீவனை தப்புவிப்பார். அல்லேலூயா. அதுதான் அங்க போட்டிருக்கு. அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஒரு பெரிய விபத்து நடக்கும், நீங்க மறைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அதுல எவ்வளவு பேர் அடிக்கப்பட்டாலும் நீங்க அங்க ஜீவனோடு நிற்பீங்க. ஒருவேளை கர்த்தருடைய கோபம் உங்க மேல விழக்கூடாது. அல்லேலூயா. உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. அந்தி கிறிஸ்து அரசாட்சியில நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முதலாவது வருகையிலே பங்கு பெறணும். அல்லேலூயா. உலகத்தின் செல்வத்தை காட்டிலும் அவருடைய வருகையில பங்கு பெறதான் முக்கியம். இதெல்லாம் நிரந்தரம் அல்ல, டெம்பரரி தான். பெர்மனண்டா அவர் கூட மட்டும் தான் இருக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுங்க. 60 வருஷங்க நாய் மாதிரி உழைக்கிறோம். உண்மையா இல்லையா? நான் எப்படி சொன்னாதான் புரியும். எப்படி உழைக்கிறோம்? போறவங்க கிட்டலாம் திட்டு வாங்கிக்கின்னு, அடி வாங்கிக்கின்னு, உதயம் வாங்கிக்கின்னு, கடன் கட்ட முடியாம, இஎம்ஐ கட்ட முடியாம, அதை பண்ண முடியாம, இதை பண்ண முடியாம, கட்டி கொடுத்துட்டு அது ஒரு பிரச்சனை, குழந்தை பிறகுல, அது இது 1000 லொட்டு லொசுக்கு. ஆனா கடைசியில போகும்போது எதுவுமே எத்தனை போல. அல்லேலூயா. எதனா எத்தனை போறோமா? இல்ல. ஆனா ஏதோ ஒன்றத்தை தேடிக்கினே இருக்கிறோம். அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். கோபத்தின் நாட்களிலே உங்களை அவர் மறைப்பார். தீங்கு வருவதற்கு முன்பாக உன்னை சட்டையின் மறைவிலே மறைக்கிறவர். அல்லேலூயா. இந்த 60 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு கடைசியா புலம்பினே தான் போவோம். யாருன்னா சந்தோஷத்தோட போறோம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பாருங்க, கடைசி நாட்கள் இருக்கும்போது புலம்பலோட தான் இருப்போம். அவரை தேடின மக்கள் எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க, எதை குறித்தும் கலங்க மாட்டாங்க. செப்பனியா 2:3 நம்ம வாசிக்கிறோம், அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஒருவேளை உங்க வீட்டில் நான் இப்படி யோசிக்கிறேங்க, ஒருவேளை இது நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் இதுவா இருக்கும். அல்லேலூயா. நீங்க இந்த 3 தேடல் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா ஒருவேளை உன் ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை உனக்கு சுகம் கிடைக்காமல் இருக்கலாம், ஒருவேளை உனக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். கர்த்தரை தேடுங்கள். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கர்த்தரை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒருவேளை இதை பண்ணியிருந்தீங்கன்னா கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்திருப்பார், நீ சும்மா இருந்திருப்ப. அல்லேலூயா. ஒருவேளை பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஒருவேளை நீ கர்த்தரை தேடாம இருந்ததுனால்தான் நீ இப்படி மொக்கையா இருக்கிற. அல்லேலூயா. அவரை தேடினா சூப்பரா இருந்திருப்ப. அல்லேலூயா. அவர் தேடின முகங்கள் பிரகாசமா இருந்தது, எதுவுமே டல் அடிக்காது. காசு பாக்கெட்ல இருக்கோ இல்லையோ பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. அவர் தேடின முகங்கள் எல்லாம் பிரகாசமான முகங்கள்.
இன்னைக்கு தேடல் தான் நம்மளுக்கு தப்பா இருக்கு. நிறைய விஷயங்களை தேவையில்லாத இடத்துல தேடின்னு இருக்கிறோம். நம்ம தேட வேண்டியது ஒரே ஒருத்தர் தான். அவர் தான் உன் ஜீவனை தப்புவிக்க முடியும். நீ போடுற சுகர் மாத்திரையோ பிபி மாத்திரையோ உன் ஜீவனை வைத்தில்ல. அவர் நினைக்கிற நாள்ல அவர் எடுப்பார். அவர் உருவாக்கினவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடிச்சுங்க. மாதம் முழுவதும் நான் தேடுவோம்பா. இது வரைக்கும் 11 மாதங்கள் நான் தேடுதனை காட்டிலும் 12வது மாதம் உம்மை மட்டும் நான் தேடுவேன். அல்லேலூயா. கர்த்தரை சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டு தேடின மக்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை உண்மையா தேடணுங்க. மழை வந்தாலும் தேடணும், புயல் அடிச்சாலும் தேடணும். கரைஞ்சு போயிட மாட்டீங்க. அல்லேலூயா. நம்ம ஓடி ஓடி நேற்றுலாம் ஓடி இருப்போம். ஆனால் சபைக்கு வரத்துக்கு நனைஞ்சிருவோம். ஒருவேளை அதனால உன் ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கலாம். சொல்லுங்களேன் பக்கத்தில் தட்டி. ஒருவேளை உன் ஆசீர்வாதம் இதனால தான் தடைப்பட்டு இருக்கு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. அப்பதான் உரைக்கும். மழையில நம்ம நனைகிறதே இல்லை. அல்லேலூயா. ஊரெல்லாம் சுத்துறோம். மழை வந்த ஆலயத்துக்கு மாடு கூட மழைக்கு ஒதுங்குது. ஆலயத்தை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப துச்சம். கர்த்தர் 2வது பணம் மேல, சரீரம் மேல. சரீரம் அழிக்கப்படும். அல்லேலூயா. சரீரம் இது அழிக்கப்படுகிற சரீரம். இதுதான் பிரமாணம். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் மண்ணுக்கே திரும்புவான். நீ எவ்வளவு பாலிஷ் அடிச்சாலும் மண்ணுக்கு தான் போகணும். அல்லேலூயா. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்வார். நீ எந்த மனுஷன் காரியம் பிடிக்க தேவையில்ல. கர்த்தருடைய பாதத்தை பிடித்து அமர்ந்து காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. மழை அடிச்சா சபைக்கு வர்றதில்லை. நம்ம சபை மட்டும் இல்லை, ஊர் எல்லா சபையும் வெயில் அடிச்சாதான் வர்றது. அல்லேலூயா. புயல் அடிச்சா வர்றதில்லை. கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய் நம்மை வழி நடத்தி வருகிறார். சென்னையில் இன்னைக்கு நிறைய வீடு ஃபுல்லாக தண்ணி. நம்ம வீடுகளில் இன்னைக்கு தண்ணி இல்லாமல் இருக்கு. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அந்த புயலின் தீவிரம் நேற்று இரவு அதிகமாக இருந்திருந்தா நம்முடைய பாதி ஏரியா காலியாகிட்டு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய காருண்யம். நம்ம பிளான் என்ன தெரியுமா? நியூஸை பார்த்தோன்னே 4 நாளுக்கு பொருள் வாங்குறது தான் நம்ம பிளான். அவன் வாங்குறானே இல்லையோ மேலே ஏறி போய் நின்று அந்த பொருளை வாங்கின்னு வந்து சேஃப்டி பண்ணிடணும். ஏன்னா உலகம் செவ்வாய்க்கிழமை அழிஞ்சிரும். கர்த்தரை தேடும் போது தான் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. எந்தெந்த சேர்லாம் காலியா இருக்கோ கர்த்தரை தேடலனா காரியம் வாய்க்காது. அல்லேலூயா. வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கும். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்கிறவர். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே தேடல் தான். நீங்க எப்படி தேடுறீங்களோ உங்களுடைய காரியம் வாய்க்கும். அவரை முதலாவது வைத்து தேடுங்கள். அல்லேலூயா. ஒருவேளை பக்கத்துல தட்டி சொல்லுங்க. ஒருவேளை நேற்று நீ தேடிந்தினா இன்னைக்கு பலனை பெற்றிருப்ப. அல்லேலூயா. நேற்றுலாம் சூப்பராக நிறைய பேர் தூங்கி இருப்போம். நல்ல குளிர், நல்லா சூடாக வீட்டில் சாப்பிட்டு நல்லா இழுத்து போட்டு தூங்கியிருப்போம். ஒருவேளை நேற்று நீ தேடிந்தினா உன்னுடைய ஆசீர்வாதம் நேற்று கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. அன்றன்றைக்குள்ள ஆசீர்வாதத்தை அன்றைக்கு தான் தருவார். அடுத்த நாளே தரமாட்டார். எங்கள் அப்பா ஃப்ரிட்ஜில் வச்சு தரவர் கிடையாது. அல்லேலூயா. டெய்லி குக் பண்ணி மண்ணாவை டெய்லி தந்தார் வனாந்தரத்தில். காடை விழணும்னா காடை விழும், மீன் விழணும்னா மீன் விழும். நம்ம தான் ஃப்ரிட்ஜில் 8 நாள் சுட பண்ணி தின்றோம். எங்கள் அப்பா ஃப்ரெஷ்ஷாக தருவார். அல்லேலூயா. நீ தேடும் போதெல்லாம் உன் பக்கத்தில் உட்காந்து அனுபவிப்ப. அல்லேலூயா. அவரை தேடின நாட்கள் எல்லாம் உன் கண்கள் பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய தரித்திரத்துக்கும் உங்களுடைய இயலாமைக்கும் காரணம் ஒருவேளை தான். ஒருவேளை நீ தேடாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நீ முறுமுறுத்து இருக்கலாம். ஒருவேளை நீ பின்மாற்றத்தில் இருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்ற, கோபத்தினாலே உன்னை நான் மறைப்பேன். அல்லேலூயா. நான் நிறைய வாட்டி ஜெபம் பண்ணுவேன். உலகமே ஸ்தோத்திரம் பஞ்சத்துல தான் கர்த்தர் என்னை போஷிக்கிற தேவன். அல்லேலூயா. நான் கையேந்தி எங்கேயுமே நிற்க மாட்டேன். அல்லேலூயா. என்னை போஷித்து வழி நடத்துகிறவர், என்னை பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஒருவேளை
பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஒருவேளை நீ எல்லா நாளும் ஆராதனைக்கு வா. அல்லேலூயா. உனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அவர் வைத்திருப்பார். அன்னைக்கு நீ வரலன்னா அது கிடக்கல போட்டுருவார். ஒருவேளை மேபி கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிற நாட்கள். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற மக்களாய் நம்ம மாறுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தரை தேடுங்கள். யோனா 1:5-6 வாசிங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். அப்ப என்னன்னா, கர்த்தரை தேடும் போதுதான் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. அங்க என்ன போட்டிருக்கு? உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஒருவேளை நீ ஜெபம் பண்ணியிருந்தா அது நடந்திருக்கும். அல்லேலூயா. அவன் வெயிட் எல்லாம் தூக்கி போட்டான், கடைசியா ஒர்க் அவுட் ஆகல. யாரை தட்டினா? யோனாவை தட்டினா. உன் தேவனை. அவன் வேற ஆள். அப்பனா அவன் புறஜாதி. அதான் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை அவர்கள் கூப்பிட்டாங்க, எதுவும் நடக்கலன்னு வரும். அல்லேலூயா. பொருள்லாம் தூக்கி போட்டாங்க. கடைசியா என்ன சொல்றாங்க? உன் தேவனை வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நிறைத்தருளுவாராக. உங்களுடைய ஜெபம் அவரை தேடும் போது ஒருவேளை உங்களை நினைத்தருளுவார். அல்லேலூயா. கஷ்டமான நேரத்துல ஒருவேளை உங்க ஜெபம் அவரை உங்களை நினைத்தருள செய்கிறவர். அல்லேலூயா. என் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆனா நீ அவரை நோக்கி கூப்பிடணும். நீயும் உறங்கி நின்னா அங்க வேலை நடக்காது. 1000 பேர் உனக்கு ரெஃபரல் கொடுக்கலாம், 1000 பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனா நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நீ ஜெபிக்காம காரியம் நடக்காது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீ ஜெபிக்காம காரியம் நடக்காது. எவ்வளவு பெரிய பரிசுத்தம் அவன் தலையில கை வச்சாலும் காரியம் நடக்காது. அல்லேலூயா. நீ ஜெபிக்கணும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீ ஜெபிக்கணும். 2 சைடும் சொல்லுங்க, நீ ஜெபிக்கணும், நீ தேடணும். நீ தேடினாதான் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் சொல்றான், கப்பல்ல எல்லாத்தையும் தூக்கி போடு. போட்டான், வேலைக்கு ஆகல. கடைசியா வந்து தட்டிட்டு சொல்றான், நீ உன் தேவனை நோக்கி கூப்பிடு, சுவாமி நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஜெபிக்காததுனால தான் உங்க பக்கத்து வீட்டு ரட்சிக்கப்படலை. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஜெபிக்காததுனால தான் உங்க கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஜெபிக்காதனால தான் உங்க பசங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. உடைய ஜெபத்தை கர்த்தர் நினைத்தருளுகிறவர். அல்லேலூயா. அதே யோனா 3:6 வாசிப்போம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அல்லேலூயா. இந்த வருஷத்துல எவ்வளவு நாள் உபவாசம் இருந்தீங்க? பக்கத்துல தட்டி கேளுங்களேன். நீங்க பட்டினி இருக்கிறத சொல்லக்கூடாது. உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது. அதே மாதிரி டயட்டை சொல்லக்கூடாது. நீங்க இந்த நாள்ல நான் உபவாசம் இருந்து இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் எத்தனை நாள் இருந்தீங்க? ஒரு சகோதரிக்காக, ஒரு சகோதரனுக்காக, ரட்சிப்புக்காக, தேசத்திற்காக எத்தனை நாள் இருந்தீங்க? அல்லேலூயா. அதாங்க ராஜா சொல்றாரு, ஒரு ஆடு மாடு நாய் எதுவும் சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம தேசம் அழிக்கப்பட போகுது. எல்லாரும் தேவனை நோக்கி கூக்குரல் இடுங்கள். அப்பதான் என்ன சொல்றாரு 9வது வசனத்துல, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு. அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவன். அல்லேலூயா. அன்புக்கு உறைவிடமே அவர் மட்டும்தான். அல்லேலூயா. ஆனா அவர் கோபப்பட்டார்னா நம்ம நிக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் சூரியன் கிட்ட யாராலையும் போக முடியல.
அவர் படைப்புல ஒரு சின்ன பார்ட்டு. உண்மையா இல்லைங்க? அவர் படைப்புல ஒரு சின்ன விஷயம்தான் சூரியன். ஆனா அதுகிட்டே நெருங்க முடியல. ஆனா அவர்கிட்ட நம்ம இன்னைக்கு உறவாடுகிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பரிசுத்தர். நான் பரிசுத்தவான் அல்ல, ஆனா நான் கூப்பிட்டா அவர் வராரு. அல்லேலூயா. நான் அயோக்கியன், நான் பாவி, ஆனா நான் கூப்பிட்டா அவர் வராரு. எவ்வளவு பெரிய பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் படைப்புல ஒரு சின்ன விஷயத்தை தொட முடியல, ஆனா நம்ம அவரோடு உறவாடுகிற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கதான் போட்டிருக்க, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று சொன்னார். ஒருவேளை உங்க மேல ஒரு கோபமா இருக்கான்னு வச்சுங்களேன், ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவரை நோக்கி தேடுங்க. நீங்க தேடினது எல்லாத்தையும் நிறுத்துங்க. அவரை தேடுகிற மக்களாய் மாறுங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். அவரை தேடும்போது, நீதியை தேடும்போது, மனத்தாழ்மையோடு தேடும்போது அவர் கோபாக்கனை நாட்களிலே உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருப்பார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:22 வாசிக்கிறோம், ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நமக்கு சிலருக்கு குற்ற மனப்பான்மையோடு வாழ்ந்துன்னு இருப்போம். பார்த்துருக்கிறீங்களா? நீங்க அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டீங்க, ஆனா உங்களால் அது நடந்திருக்கும். யாருன்னா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷனை? நீங்க செய்திருக்க மாட்டீங்க, ஆனா உங்க மூலயமா அது நடந்திருக்கும். அது காலத்துக்கும் மன்னிக்க முடியாம இருக்கும். அதான் அங்க போட்டிருக்கு, ஆகையால் உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அல்லேலூயா. இந்த ஒருவேளை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அவரை நோக்கி வேண்டும் போது ஒருவேளை உங்க குடும்பத்தை அவர் கண்காணித்து வழி நடத்துகிறவராயிருப்பார். இன்னைக்கு சபைக்கு வரோம், நல்லா இருக்கிறோம். உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய தேடுதல் அவரை நோக்கி இருக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்தை தேடி ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல கர்த்தர் எடுத்து பார்க்குறது, என்னை தேடுகிற மக்களாய் மாறுங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்களை தேடி தேடி போறோம். தீர்க்க தரிசனத்தை தேடி போறோம். தேட வேண்டியது அது இல்லை, டைரக்ஷனை மாற்றணும். அவரை தேடு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அவரை தேடு. எந்த ஊழியக்காரனும் உனக்கு விடுதலை தர முடியாது. அவங்களுக்கு வல்லமை உண்டு, நான் தப்பு சொல்லலை யாரையும், அவர்களுக்கு வல்லமை உண்டு. ஆனா அவரால் தான் விடுதலை தர முடியும். அல்லேலூயா. அவரால் தான் சுகத்தை தர முடியும். அவர் தான் உனக்கு எதிர்காலங்களை உனக்கு கணித்து தர முடியும். நல்லா அவரை தேடிப்பாரு, சொப்பனத்துல அவர் உனக்கு காட்டுவார். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு காட்டுறத காட்டில உனக்கு ஒன்று அவரே காட்டுவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் உன்னுடைய தகப்பன். அல்லேலூயா. அவர் உனக்கு சொல்லுவார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு அவர் காட்டுவார். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரை தேடணும். ஒரு டைட்டில் தான் முடிச்சிருக்கு, கர்த்தரை தேடுங்கள். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கர்த்தரை தேடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல, அதையும் சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல, 7 நாளும் தேடுங்க. 7 நாளும் தேடுங்க. தட்டி சொல்லுங்க, பரவாயில்ல, அவங்க திட்டினா திட்டின்னு போறாங்க. 7 நாளும் தேடுங்கள். அல்லேலூயா. பெயர் கிறிஸ்துவனான் அல்ல. ரெண்டாவது, நீதியை தேடுங்கள். அல்லேலூயா. நீதியை தேடுங்கள். ஆமோஸ் 5:15 வாசி. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்கும். நான் அந்த வசனம் வாசிக்கும் போது எப்படி வாசிப்பேன்னா, கோவிட்ல மீண்டவங்களுக்கெல்லாம் ஒரு இரக்கத்தை பாராட்டுவார். நம்மளாம் கோவிட்ல அடிபட்டு பொழைச்சவங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஜீவனை தப்பு வைத்து கொஞ்ச நாள் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதான் அங்க போட்டிருக்கு, ஒளிமுக வாசலே நியாயத்தை நிலப்படுத்துங்கள், ஒருவேளை சேனைகளாகிய கர்த்தர் யோசிப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். நீதியை தேடணும். 4 பேர் பேசின்னு இருக்கோம்னு வச்சுங்களேன், அந்த விஷயத்தை பத்தி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா உள்ள புந்து சூப்பரா பேசுவோம். புரியாத மாதிரியே பாக்குறீங்களே.
ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வீட்டுக்கு தகராறு, 4 பேர் கூடி அவங்கள பத்தி நம்ம பேசுவோம். அதை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. ஆமா, அந்த சிஸ்டரு அப்படிதான் ஆரம்பிப்போம். நீதியை தேடுங்கள். அல்லேலூயா. நியாயாதிபதி ஒருத்தர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் நியாயம் விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அவன் கொடுக்கிற தீர்ப்பு கூட தப்பு தான், ஆனா அவர் கொடுக்கிற தீர்ப்பு தான் கரெக்டா இருக்கிறோம். அல்லேலூயா. நீதியை தேடுகிற மக்களா இருக்கும். அந்த மீதி இருக்க வசனம் எல்லாம் வாசிங்க, வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 26 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீதியை தேடும் போது என்னென்ன காரியங்கள் நடக்கும்னா எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாகும், நான் உன் நடுவிலே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. எல்லாமே நீங்க இந்த நீதியை விரும்பும் போது எல்லா காரியங்கள், உலகமே தலைக்கீழ இருந்தாலும் கர்த்தர் உனக்காக இறங்குகிறவராயிருப்பார். அல்லேலூயா. அதான் தானியேல் 4:27 வாசிக்கிறோம். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியைச் செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். நான் இப்படிதான் பார்க்கிறேன். ஒருவேளை உன் வாழ்நாள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அல்லேலூயா. நீதியை விரும்பும் போது, நீதியை தேடும் போது தான் வாழ்நாள் நீடிக்கும். அல்லேலூயா. அதான் தானியேல் போய் சொல்றான் ராஜா கிட்ட, ஒருவேளை உன் வயசு இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தர் உன்னை எடுக்காம இருக்கலாம். அப்ப நீ என்ன பண்ணணும்? நீதியை செய்யணும். அவன் நம்முடைய விசுவாசிகளா இருக்கவங்க எல்லாம் நீதி சைடு தான் நிற்கணும். அநீதி செய்கிற மக்களா இருக்கக்கூடாது. அநீதி எல்லாம் பாவம். அநீதி எதுக்கு வரும்னா உண்மைக்கு எதிராகி வர்றது அநீதி. அல்லேலூயா. நியாயத்துக்கு அநீதிக்கும் வேற வேற வித்தியாசங்கள். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எங்க உண்மை இருக்கும் அங்க நிக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா பேசாம போயிடணும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பேசாம போயிடு. இல்லைன்னா நீதிக்கு நிலை நிறு, நீதியை தேடு. அல்லேலூயா. நீதியை தேடணும், இல்லைன்னா சைலண்டா போயிடணும். நீ அங்க போய் வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. மத்தேயு 6:33 தான் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீதியை தேடுகிற மக்களுக்கு தான் கூட கொடுப்பார். அநீதியும் பொய்யும் தேடுகளுக்கு கூட வராது. அல்லேலூயா. உண்மைக்கு மட்டும்தான் அவர் உத்தமர். உண்மையை மட்டும்தான் நேசிப்பார். அல்லேலூயா. மாயமான கிறிஸ்தவரை அவர் நேசிக்கவே மாட்டார். அப்போஸ்தலர் 10:35 வாசிக்கிறோம். எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்ப நம்ம நீதி செய்கிறவனா இருக்கணும். ஒரு இடத்துல உங்களை கூப்பிடுறாங்க, அங்க அநீதியா தான் இருக்குதுன்னா தூசியை உதறிவிட்டு வந்துடணும். காசு தராங்க, நாங்க பேசக்கூடாது. அல்லேலூயா. நீதி பக்கம் தான் நிக்கணும். உண்மையை தான் பேசணும். நீதியை தான் தேடணும். பக்கத்துல தட்டி சொல்லணும், நீதியை மட்டும் தேடு. அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. தானியேல் ராஜா கிட்ட போய் சொல்றான், நீதியை தேடி அக்கிரமத்தை விட்டு விலகி சிறுமைப்படுத்தப்பட்ட எல்லாரையும் விடுதலை பண்ண கர்த்தர் ஒருவேளை உன்னுடைய வயசை கூட்டி தருவார்ன்றான். அல்லேலூயா. அதுதான் நம்ம அங்கே பார்த்தோம். ஆமோஸ்லேயும் அதான் பார்த்தோம். நீதியை வெறுத்து தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள், ஒருவேளை சேனைகளாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீண்டவர்களுக்கு இறங்குவார். கர்த்தர் உங்க குடும்பத்துக்காக இறங்கணும்னா ஏதோ ஒரு நீதியில நீங்க குழப்பத்தை பண்ணின்னு இருக்கீங்க. நீதியை தேடுங்க. அல்லேலூயா. நியாய விசாரிக்கிறவர். நீங்க நீதியை தேடும் போது கர்த்தர் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை தேடுங்கள். 2வது நீதியை தேடுங்கள். 3வது மனத்தாழ்மை. 2 சாமுவேல் நான் சொல்லி முடிக்கிறேன். 2 சாமுவேல் 16 5 வாசிங்க. தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான்.
சீமேயி அவனை தூஷித்து, இரத்தப் பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. அவர் நடந்து போறாரு, 2 சைடும் பலத்தோட தான் போறாரு. அவனை தூஷித்தும் இல்லாம கல்லியும் நானா தான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். என்கிட்ட ஏற்கனவே லெஃப்ட் ரைட்டு ஆளுங்க கூட்டம் இருக்கு. நான் ராஜாவாக போறேன், ராஜாவாயிட்டேன். என்னை ஒருத்தன் தூஷிக்கிறான், கல்லெத்து அடிக்கிறான், சும்மா விடுறதா? சொல்லுங்களேன். சும்மாவோட ஒரு கை பார்த்துடணும், வேட்டி எடுத்து மேலே கட்டி ஒரு கை பார்த்துடணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, மனத்தாழ்மையை தேடுங்கள். சூப்பராக சொல்லுவோம். ஒரு கன்னத்தை அறைந்தால், இப்போ ஒன்றா நான் ஒருத்தரை ஒரு கன்னத்தில் அறையிறேன், பாஸ்டருக்குவா கூட பார்க்க மாட்டீங்க, இன்னொரு கன்னத்தில் என்ன அடிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு. மனத்தாழ்மையை தேடுங்கள். நீ கிறிஸ்தவனா இருந்தா நடைப்பிணமாக தான் இருக்கணும். அந்த மாதிரியான மனத்தாழ்மை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உன் சுவாபம் மாறணும். ஒரு வேளை திரும்ப நான் அதுக்கு தான் வரேன். ஒரு வேளை அதனால தான் உன்னுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கலாம். அல்லேலூயா. உன்னுடைய மனத்தாழ்மை குறைவா இருக்கிற ஒரு வேளையினால கர்த்தருடைய கோபாக்கனால உன்னை மீட்டெடுக்க முடியாமல் இருக்கலாம். அடுத்த வசனம் வாசிங்க. அதுல சீமையும் அவனை தூஷித்து, இரத்த பிரியனே. நம்மள கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, மண்ணெல்லாம் வாரி போட்டு நீங்க வாழ மாட்டீங்க, நீ நல்லா இருக்க மாட்ட. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஃபாஸ்டிங் போட்டு அந்த குடும்பம் அழிக்கப்படணும் ஒரு ஜப குறிப்பு கொடுப்போம். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் யாக்கோப்புக்கு விரோதமான மாதிரி, இது 20 வசனம் வச்சிருப்போம் கரெக்டா. நமக்கு எப்பப்பெல்லாம் எவனா வந்தா அம்பு விட்டுக்கினே இருப்போம். ஆனா அவனுடைய ரட்சிப்புக்கு என்னைக்குமே ஜெபம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறது மனத்தாழ்மை. மனத்தாழ்மையை தேடுங்க. ஏற்கனவே தாவீது நடந்து போகும்போது லெஃப்ட் ரைட்ல அவனுக்கு ஆளுங்க. அவன் எப்படி சொல்லுது, நம்ம பாஷையில சொல்ல போனா கெத்தா போறான். அவனை யாருமே அட்டாக்கே பண்ண முடியாது. சீமையும் திட்டான், கழுத்துக்கு அடிக்கிறான். இன்னொருத்தன் சப்போர்ட்டுக்கு வரான். யார் சப்போர்ட்டுக்கு வரான்? அபிசாயின்னா சொல்றான், இந்த செத்த நாய் உன்னை பார்த்து பேசுது. நான் அவனை என்ன பண்றேன், அவன் தலைய நமக்கு அந்த மாதிரி இன்னொருத்தர் சப்போர்ட்டுக்கு வந்துட்டா இன்னும் நம்மளுக்கு ஏறிக்கும் தலையில. அல்லேலூயா. ஆனாலும் அங்கேயும் அவன் மனத்தாழ்மையா இருக்கிறான். அல்லேலூயா. கூட்டத்தையும் அடக்கிட்டான். இன்னொருத்தன் எழுப்பி வந்து சொல்றான், ராஜா இந்த செத்த நாய் பேசினீர், அதை தலையை நான் சீவுறேன், நீ சீவாத, நான் கொலை பண்றேன்றான். அடுத்த வசனம் வாசிங்க. 10. ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு அவன் சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனை என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சிறுமை பறியா கவலைப்படாத, சிறுமை பறியா கவலைப்படாத, கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நிந்தனைக்கு பதிலாய் சரி கட்டுவார். அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல என்ன வேணும்னா மனத்தாழ்மையை தேடணும். அல்லேலூயா. அவன் எந்த இடத்துலையும் டென்ஷனே ஆகலைங்க. ஃபர்ஸ்ட் அசிங்கமா பேசுறான், ரெண்டாவது கல்லை தூக்கி அடிக்கிறான், ராஜ்யத்தையே கேவலமா பேசுறான். ஆனாலும் அவன் அமைதியா போயிட்டு சொன்னான், கர்த்தர் இதெல்லாம் எனக்கு அனுபவித்து இருக்கிறார். நம்ம இதெல்லாம் எப்பனா சொல்லியிருக்குமா பாருங்க. நமக்கு கெட்டது நடந்தா உடனே சாத்தான, இன்னைக்கு ஜுரம் வந்துச்சுன்னா என்ன சொன்ன, சாத்தான் ஒரே போராட்டம் பிரதர். வீட்டில் கோல்டு நார்மலாக வருங்க, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கிளைமேட்டுக்கு கோல்டு வரும், ஜுரம் வரும். அல்லேலூயா. இந்த சரீரம் அப்படிதான் படைக்கப்பட்டு இருக்குது. உண்மையா இல்லையா? இந்த சரீரம் படைக்கப்பட்டதே அப்படிதான். ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி கோல்டு வரும், ஜுரம் வரும், எல்லாமே வரும். இதுக்கும் சாத்தானுக்கும் சம்பந்தமே இல்லை. விசுவாசி நீ குழம்பி போயிருக்கிறாங்க. ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுக்குறது நல்லது, அது ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நாளில் வரும் தான். அல்லேலூயா.
எது சாத்தான் போராட்டம், எது சரீரத்தில் நார்மலாக வர போராட்டமோ தெரியல. எல்லாமே சாத்தான் தான். அது அவன் கம்முனுக்குறான். அல்லேலூயா. இவன் என்ன சொல்றான்? கர்த்தர் இதை அனுமதித்திருப்பார் என்றான். சூப்பரா சொல்லிட்டான். நீ யாரும் போராடாதீங்க, கர்த்தர் இதை அனுமதித்திருப்பார். அப்பதான் அங்க 2வது வசனத்துல சொல்றான், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இந்த லெவல்ல நம்ம மாறணுங்க. அல்லேலூயா. நம்மளை நிந்திக்கும் போது சொல்லணும், கர்த்தர், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்க்கணும். என் பலத்தை நான் யூஸ் பண்ணக்கூடாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உங்கள் பலத்தை நீ யூஸ் பண்ணாத, மனத்தாழ்மையை தேடு. அல்லேலூயா. உன் சிறுமையை அவர் பார்ப்பார். ஒருவேளை உன் சிறுமையை பார்த்து உன் நீதிக்கு ஸ்தோத்திரம், உன்னுடைய நிந்தனைக்கு சரி கட்டுகிற நாட்கள் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. மீகா 6:8 வாசித்து நான் முடிச்சிடறேன். மீகா 6:8, மனுஷனே நன்மை இன்னதென்று அறிந்து உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கறது என்ன தெரியுமா? மனத்தாழ்மையா இரு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உன் தசம்பாகத்தை கேட்கல, உன் காணிக்கையை கேட்கல, அவர் மனத்தாழ்மையை கேட்கிறார். அல்லேலூயா. மனத்தாழ்மையை தேடுங்கள். 1 பேதுரு 5:5 வாசித்து முடிக்கிறேன். அந்தபடியே இளைஞரெல்லாம் கேளுங்க, அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. 3 விஷயங்கள்ங்க. கர்த்தரை தேடுங்க, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க. ஒருவேளை, பக்கத்துல திருப்பியும் தட்டி சொல்லுங்க, ஒருவேளை நீ ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதுக்கு இதெல்லாம் காரணமா இருந்திருக்கலாம். அல்லேலூயா. நீ விடுதலை அடையாமல் இருக்கிறதுக்கு இது காரணமா இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை உன்னை நினைத்தருளாமல் இருக்கிறது இது காரணமா இருந்திருக்கலாம். இந்த 3 காரியங்களை நம்ம செய்யும் போது கர்த்தர் கோபத்தின் நாளிலே உங்களை மறைவிடங்களில் மறைத்து உங்களை போஷித்து வழி நடத்துவார்.